தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்போது எல்லோருடைய கவனமும் ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்திருக்கிறது. நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே சொல்கின்றேன், தேர்தல் முடிவுகள் எப்படி ஆகும் என்றால், தேர்தல் முறையாக நடந்தால்தானே முடிவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியும். ஒரு பக்கத்திலே பணத்தை காட்டி வாக்கு கேட்கிறார்கள், இன்னொரு பக்கத்தில் பணத்தை காட்டி வாக்கு கேட்கிறார்கள். இந்த நிலைமையில் எங்கு பார்த்தாலும் பகிரங்கமாக யார் என்ன செய்துவிட முடியும் என்கின்ற ஒரு ஆணவ போக்கோடு கூட பணம் தருவதும் விதிமுறைகள் மீறுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கால் தேர்தல் அதிகாரிகள் இது பற்றி குற்றஞ்சாட்டிருக்கலாம், குறை சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே சில விஷயங்களிலே கைதாகி உள்ளே போனவர்கள் தந்த தகவலும் கூட காரணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது அரசு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை, அதிகாரிகள் எடுக்கிற நடவடிக்கை. இதில் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. அவர்களுக்கு ஏதோ தகவல் வருகிற தகவல் சரிதானா என்பதை பார்ப்பதற்காக இது போல சோதனை, திடீர் சோதனை நடத்துவது என்பது பழக்கம்தான். சோதனைகள் எல்லாம் முடிந்திருக்கிறது. இதற்கும் ஆர்கே நகர் தேர்தலுக்கும் அல்லது அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டாக வேண்டும். சட்டம் தன் பங்கை நிச்சயமாக செய்தே தீரும். இதில் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் தான் அரசு அதிகாரிகள் நடந்து கொள்வார்கள் என்பது மாத்திரம் உறுதியாக இருக்கிறது. டிடிவி தினகரன் குரூப் ஃபுல்லா பேசுறது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பின்புலம் தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் டிடி தினகரனுக்கு நான் ஒரு வகையில் நன்றி சொல்றாக வேண்டும். மக்கள் அனைவரும் என்ன பேசிக்கொள்கிறார் என்றால், இதுபோல தவறான விஷயங்களுக்கும், மோசமான விஷயத்திற்கும், திருட்டுத்தனமான விஷயங்களுக்கும், சட்டவிரோதமான விஷயங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லையா என்று கொதித்து கொண்டிருந்த மக்களுக்கு தினகரன் போன்றவர்களும் அந்த கட்சி சார்பில் அறிக்கை பார்த்த பிறகு பரவாயில்லை, பாரதிய ஜனதா கட்சி இதை செய்கிறது என்று எங்கள் மீது ஒரு நல்ல நம்பிக்கையும் மக்கள் ஆதரவும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக நான் தினகரனுக்கு நன்றி சொல்லி ஆக வேண்டும். விஜயபாஸ்கர் இப்போ ஓபிஎஸ் ரைடு நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை, ஓபிஎஸ் என்பது முக்கியம் இல்லைங்க. இலகணேசன் வீட்டிலே கூட இது போன்ற பணம் இருக்குது என்று தகவல் வருமானால் ரைடு செய்வார்கள். அதனால் யார் வீடு என்பது முக்கியமல்ல, எந்த கட்சி சார்ந்து என்பது முக்கியமல்ல. எங்கே தவறு இருக்கிறது என்பதற்கான தகவல் வருமானால் அந்த தகவலை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காகவும் உரிய நடவடிக்கை எடுப்பதற்காகத்தானே அந்த துறை இருக்கிறது. செய்வார்கள், செய்யட்டும். வயிற்றில் மடியில் கனம் இருந்தால் தானே பயம் வேண்டாம். எனக்கு கனம் இல்லை, அதனால் பயம் இல்லை. தேர்தல் நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? நான் நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் இவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்று, அதாவது தவறான நடவடிக்கைகள் ஒடுக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் மக்களுடைய நம்பிக்கை, மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீ 1000 அச்சுறுத்தினாலும் 1000 ஆசை வார்த்தை காட்டினாலும் மக்கள் மிக தெளிவாக வாக்களிப்பார் என்று நான் இன்னமும் நம்புகின்றேன். ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் முறையாக நடப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். சாதாரண மக்கள் பாதுகாப்பாக வாக்களித்து செல்வதற்கான ஏற்பாட்டை காவல்துறையும் செய்ய வேண்டும். அது மாத்திரம் நடக்குமானால் முடிவுகள் நல்ல முடிவாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். பணம் கொடுத்த வேட்பாளரை தகுதியில் போய் செய்யணுன்றாங்க. அது உங்களோட அதெல்லாம் பேசுறது 1000 இருக்கலாங்க. இந்த நேரத்தில் தேர்தல் நடக்க வேண்டுமா என்று கேட்டால் தேர்தல் ஒத்திவைக்க வேண்டும் என்றெல்லாம் நான் கருதவில்லை. ஏன்னா மறுபடியும் ஜனங்கள் தான் அவதிப்பட வேண்டாம். அது மாத்திரமல்ல, எங்களைப் போல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இது தேவையில்லாத ஒரு செய்தி. முறையாக தேர்தல் நடப்பதற்கான ஒரு உறுதிமொழி தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும், செய்யும் என்று நான் நம்புகின்றேன்.